திண்டுக்கல் மாவட்டம் பழனி இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் கனகன்பட்டின்னு ஊர் இருக்கு. அங்கதான் அழுக்குமுட்டை சுவாமிகளுடைய வீடு இருக்கு. இவரு பல அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் வாய் பேச முடியாத ஊமை சிறுவனை பேச வச்சிருக்கு. அவருடைய வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மோகன் தோட்டம் ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. அந்த மோகன் தோட்டத்துல விரிய மரம் இருக்கு. தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களை அந்த விரிய மரத்தை சுற்றி வர சொல்வாரு. அந்த விரிய மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துல அமர்ந்துதான் அருள்வாக்கு சொல்வார். அவர் சொல்வது எல்லாமே நடந்திருக்கு. அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல தான் அவரு தங்கி ஓய்வு எடுப்பார். அந்த வீட்டுல அவர் பயன்படுத்தின கட்டில், நாற்காலி எல்லாம் இன்னைக்கு மக்கள் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருடைய ஜீவ சமாதி பக்கத்திலேயே அன்னதானம் கூட இருக்கு. அங்க எப்பொழுதுமே அன்னதானம் நடந்துட்டே இருக்கும். இதுதான் சித்தர் ஐயாவுடைய ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதியில நாம எந்த வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறுது. அவருடைய ஜீவ சமாதியிலிருந்து மண் எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு ஒரு கோவில் கட்டிருக்காங்க. இந்த கோவில் பச்சளநாயக்கன்பட்டி என்ற ஊர்ல. சித்தர் ஐயா பற்றி முழு வீடியோ நம்ம சேனல் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க